இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ ஈஸ்வரி ஒரு மாதிரி மூளை கலங்கி போயிடுறாங்க. பொறி கலங்கி போகிறவங்க வாங்க அந்த மாதிரி கலங்கி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால ஏற்றுக்கவே முடியல நம்ம பையன் நம்மள்ட்ட இப்படி பேசுவார் அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட யாருமே பெருசாக எதுவுமே எதிர்த்து பேசினதே இல்லை. இந்த வீட்டுடைய மகாராணி மாதிரி தான் அவங்க சுற்றிட்டு இருந்தாங்க. பாக்கியா வீட்டில் இருக்க வரைக்கும் பாக்கியா காலுகளிலே உருண்டுட்டு கிடப்பாங்க. எவ்வளோ திட்டினாலும் பாட்டி அப்படி தானே எங்களுக்கு தெரியும், பெரியவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்க திட்டினா நாங்கள் வாங்கிக்கணும், காரி துப்புனா தொடச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீட்டில் அத்தனை பேருமே, ஜெனிலேருந்து ஆரம்பித்து அமிர்தா வரைக்கும் எல்லாருமே நடந்துகிட்டு இருப்பாங்க. எழிலாம் அதை விட ஒரு பங்கு மேலே போய் காலை தூக்கி அமுக்கி விட்டுட்டு இருப்பார். இந்த பக்கமாக அவங்க அவ்வளோ மோசமாக தன்னை பற்றியும் தன்னுடைய மனைவியை பற்றியும் தன்னுடைய மனைவிக்கும் இவங்களுக்கும் இருக்கிற குழந்தையான நிலாவை பற்றிலாம் பேசும்போது கூட இவளுக்கு டி அப்பா கிடையாதுரா அப்படின்னு பேசினாங்க. ஒரு தடவை காயப்படுத்துகிற மாதிரி அந்த பிள்ளையும் வச்சுக்கிட்டு. ஸோ அதுக்கு கூட காலை அமைக்கிட்டு இருந்தாங்க. பாவம் பாட்டி அவங்க ஒரு குழந்தை மாதிரி ஏதாவது உளறிடுவாங்க, கொஞ்சம் லைட்டாக அப்படி தான் அப்படின்னு நட்டு கலண்டவங்க அப்படிங்கிற மாதிரியே சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இவ்வளோ தூரம் மற்றவங்கள பேசின ஒருத்தங்களுக்கு தன்னை ஒரு வார்த்தை லைட்டாக ஈஸ்வரி ராதிகாவுடைய அம்மாலாம் பேசினதை ஏற்றுக்க முடியாமல் இருந்துச்சு. அதனால தான் அவங்கள பழிவாங்கிற பேர் வழின்ட்டு வேணுன்னே நிறைய நாடகங்கள்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் போட்டுட்டு இருந்தாங்க. இதில் வேற மற்றவங்க விஷயத்தை மூக்க நுழைக்கிறது எல்லாத்தையும் பண்ணிருந்தாங்க. இப்போ கடைசியாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா கோபியே கடைசியாக ஒரு அபாண்டமான பழிக்கு இவங்க செஞ்ச தப்புனா கூட பரவாயில்ல, செய்யாத தப்புக்கு இவங்க மேலே ஒரு பழியை போட்டு இவங்களை திட்டி இவங்களை மோசமாக பேசி நீ தான் என் பிள்ளை போனதுக்கே காரணம், இப்போ என் பிள்ளை செத்துருச்சு சந்தோஷமா அப்படின்னு கோபி கேட்க இவங்களால தாங்கிக்க முடியல. இதுதான் நம்ம மற்றவனை காயப்படுத்தும் போது இனிச்சிச்சு மற்றவங்க லைட்டாக ஒரு வார்த்தை சொன்னால் வலிக்குதாங்கிற மாதிரி தான் இப்போ நிலைமையாகி போச்சு ஈஸ்வரி. அதனால தான் ஈஸ்வரி மேலே நமக்கு ஒரு பரிதாபமே வரல. ஆனால் இப்போ ஈஸ்வரி ஏதாச்சும் ஒரு விபரீதமாக ஒரு முடிவுக்கு வந்துருவாங்களோ, இல்லை ஈஸ்வரிக்கு ஏதாச்சும் விபரீதமான ஒரு சம்பவமாக திடீர்னு அவங்க உயிருக்கு போன்ற மாதிரி விஷயங்கள் ஏன்னா திடீர்னு பாக்கியா பதறி போய் தேடி வராங்க. இந்த பக்கம் பார்த்தா கோபி அதை பற்றி கவலைப்படாமல் அவர் தன்னுடைய சோகத்தில் அவர் உட்காந்துருக்காரு. ராதியா வேறு மூஞ்சிலே முடிக்காதீங்க வெளில போங்கிறாங்க. இந்த சம்பவத்தில் இப்போ எங்கே இருக்காங்க ஈஸ்வரி? அங்கே தேடி இவங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கும்பொழுது கடைசியில் ஈஸ்வரியை காணான்னு சொல்லி தேடுறது, கடைசியில் ஈஸ்வரிக்கு ஏதாச்சும் ஒரு நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவான விஷயம். ஈஸ்வரி அதுக்குள்ளே ஆல்ரெடி நிறைய பேர்லாம் ஈஸ்வரி மரணம்லாம் இது பண்ண ஒரு எடிட் பண்ண யூடியூப் தம்ப்நெயில்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு நெகட்டிவாக அந்த கதை போகுமா? ஏன்னா அப்படி போணுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பக்கம் எந்த திசையில் பயணிக்குதுன்னே தெரியாது. ஏற்கனவே இந்த குழந்தை விஷயத்தில் நடக்கிற கூத்துக்களை இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இந்த ஈஸ்வரி இன்னொரு பக்கம் பார்த்தா பாக்கியா பழனிசாமி கல்யாணத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் இல்லைங்கும் போது இந்த கதை எதை நோக்கி பயணிக்க போகுதுங்கிறது தெரியல. அதனால இப்போ ஈஸ்வரி ஒருவேளை காணாமல் போயிட்டாங்க, தேடி கண்டுபிடிச்சாங்கன்னோ இல்லை அவங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணதை இவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு வேணால் கதை போகலாமே தவிர அதை தாண்டி பார்த்தா இப்போ ஒரு மாதிரி அவங்களுக்கு மரணம், அவங்க நெஞ்சை பிடிச்சிட்டாங்க, ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் கொண்டு வந்தால் நெகட்டிவாக போகுமே தவிர அதை தாண்டி இந்த கதையில் அடுத்து இதனால என்ன திசை திரும்ப போகுதுங்க அது நமக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஈஸ்வரிக்கு கிடைச்ச திட்டுகளை பற்றியும் கோபி இப்போ நடந்துக்கிற விதத்தை பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன? இதெல்லாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பல நாள் இவங்க மற்றவங்கள பேசினாங்க, இன்றைக்கி இவங்களை அவங்க பையனே பேசிட்டாரு அப்படிங்கிறது நடக்கணும்னு நினச்ச ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி